பாசுரத்தில் கண்ணனுடன் கூடிக் குலவ வாய்த்த இந்த காலத்தில் நீ மட்டும் அவனின் சேட்டைகளை நினைத்து தனித்து கிடக்கும் கபடத்தை கொண்டிருக்கிறாயே, அதை கைவிட்டு எழுந்து வா என்று தோழியை துயில் எழுப்பிய ஆண்டாள் இந்த பாசுரத்தில் எங்களை முன்னம் எழுப்புவதாக சொல்லி இப்போது உறங்குகிறோமே என்ற நாணம் இல்லாமல் இருப்பவளே, இனியாவது எழுந்து வா என்று அழைக்கிறார். உங்கள் வீட்டு புழைக்கடையில் உள்ள தோட்டத்தில் அழகான தடாகம் இருக்கிறது. அதில் செங்கழு நீர்ப்பூக்கள் வாய் திறந்து அழகாக பூத்து வாவென அழைக்கின்றன. ஆம்பல் மலர்களின் வாயோ மூடிப்போய் குறுகி நிற்கின்றன. காவி பொடியில் தோய்த்து எடுத்த வஸ்திரங்களை உடுத்தியவர்கள் இந்த தவசிகள். அவர்கள் வெண்மை நிறமுள்ள தூய பற்களை உடையவர்கள். அத்தகைய தூய்மை நிறைந்த சந்நியாசிகள் மூடப்பட்டிருக்கும் தங்கள் திருக்கோயில்களின் கதவுகளை திறவுகோல் கொண்டு திறந்து திரைவிளக்கச் செல்கின்றனர். நாங்கள் எழுவதற்கு முன்பே எழுந்து எங்களை வந்து எழுப்புவதாக சொல்லி சென்றவளே, வீராப்பு மிகுந்த பேச்சால் எங்களை மயக்கிய நங்கையே, நாம் அவர்களிடம் சொன்னபடி முன்பே சென்று அவர்களை எழுப்பிவிடாமல் அவர்கள் நம் வீட்டு வாசலில் நிற்க இப்படி படுக்கையில் இருக்கிறோமே என்ற வெட்கம் கொஞ்சமும் இல்லாதவளே, இனிமையான பேச்சினை வெளிப்படுத்தும் நாவினை உடையவளே, சங்கு சக்கரங்களை தரித்து கொண்டுள்ள விசாலமான திருக்கைகளை உடையவன் கண்ணன். தாமரை மலர் போன்ற திருக்கண்களை கொண்ட அந்த கண்ணனை பாடுவதற்காக நீ விரைந்து எழு என்று தோழியை துயில் எழுப்புகிறார் ஆண்டாள். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாயுவில் செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பின கான் செங்கல் போடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார். எங்களை முன்னம் எழுப்புவாள் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய், நாணாதாய் நாவுடையாய், சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணனை பாடேலோரெம்பாவா. எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.